இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், நாங்கள் போயிட்டு வந்த இந்தியா கேட் பார்க்குறீங்க. ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னாடி என் மூத்த குழந்த எல்கேஜி போயிட்டு இருக்கும்போது நாங்கள் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவள் 6th போகிறாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறமாட்டு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஏன்னு சொன்னால், இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு போஸ்டிங் இங்கே போட்டிருக்காங்க. 3 வருஷம் தான் ஆர்மி மேனுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு இடத்துல மாற்றுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படி நாங்கள் ஜம்முவில் இருக்கும்போது ஒரு தடவை ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். ஜம்மு டு டெல்லி வந்து இறங்கிட்டு அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணும்போது நாங்கள் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் கழித்து அவ்வளோ கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் டெல்லியில் எங்களுக்கு போஸ்டிங் கிடச்சதுனால ஒரு சண்டே ஒரு டைமில் நாங்கள் வந்து சும்மா இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே டிஃப்ரெண்ட்டு. வேனை விட்டு இறங்குனதும் இல்லைன்னா ஆட்டோ விட்டு இறங்குனதும் நேராக அந்த டெலிகேட்டில் இருக்குது பாருங்கள். இப்படி நேராக நம்ம உள்ளாடி வந்து கிட்ட வந்துடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதெல்லாம் அடைச்சி வச்சுட்டு அப்படி சுற்றி வர சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கம்பியெல்லாம் இருக்குது. யாரும் இந்த வழியாக ஏறி குதிச்சு கூட போக முடியாது. அதனால் இதை விட்டு நாங்கள் அந்த வழியாக சுற்றி தான் போக முடியும். பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் அங்கே நின்று எடுத்து ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு எவ்வளோ குட்டியாக இருக்கிறா பாருங்கள். ஒரு குளிர் நேரத்தில் நாங்கள் வந்தது. கோட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி நாங்கள் ஒரு குளிர் நேரம் நவம்பர் மாதம் அந்த மாதிரி டைமில் வந்தோம். அப்படியே புகை அடைஞ்சது மாதிரி இருந்தது. அந்த கேட்டு கூட எங்களுக்கு அப்படியே புகையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அந்த கேட் எங்களுக்கு அது ஃபோட்டோ எடுக்கிறது கூட வரல. அப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலே மஞ்சள் எல்லோ லைட்டு வந்து அந்த ஃப்ளாகில் உள்ள கலர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அது எல்லோ லைட்டாக மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. 2024 ஜூலை மாதம் இது இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ தான் அந்த டைமில் நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு இந்த ஃபோட்டோலாம் உடனே கழுவி கொடுத்துட்டாங்க. இதோ நான் அட்டாச் பண்ணியிருக்கிறதெல்லாம் உடனே கழுவி கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி போயிருக்கும்போது இந்த மாதிரி கழுவி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எப்படின்னு சொன்னால், அதை வந்து மொபைலில் தான் ஏற்றி கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ளாஷ் ஷாட்டு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக எடுத்து தராங்க. அதுக்கு வந்து ஒன்றோட ரேட் வந்து ஒரு சிலவங்க 30 ரூபீஸ் சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க 20 ரூபிக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தரதை வந்து கழுவியும் கொடுக்குறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மொபைலில் ஏற்றி கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. சரி, வேறு வழி இல்லாமல் ராத்திரி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைலில் ஃப்ளாஷாக கிடைக்கணும், நல்லா ப்ரைட்டாக கிடைக்கணும். மொபைலில் எடுத்தால் அப்படி கிடைக்காது. கேமரா கொண்டு வரவங்களுக்கு ஓகே. மற்றவங்க இவங்களை கூப்பிட்டு எடுக்க தான் செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த தண்ணி வந்து அப்பமே இருந்து நாங்கள் வரும்போதே இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் சுற்றி அந்த வழியாக தள்ளி தான் நாங்கள் வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு இது வச்சுருக்காங்க. அவங்களுடைய உருவத்தை சிலையாக்கி அதில் பின்னாடி இருக்குது. அது என்ன ஒரு யாருன்னே தெரில. தள்ளி நின்று பார்த்தா ஏதோ வச்சுருக்காங்க. ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது அது இருந்தது. இது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த லைட்டு முன்னாடி நின்று எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் இந்த பக்கம் வரதுக்குள்ளே 10 மணி ஆகிடுச்சி. 10 மணி ஆனது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. பிளாக் கலர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு விசில் வச்சுட்டு நிற்கிறாங்க. எல்லோரும் இங்கே பாருங்கள் விரட்டி விடுறத இப்படி விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டாலும் ஒரு சிலவங்க நிற்காமல் ஃபோட்டோ எடுத்து விரட்டினாலும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேனே இருந்தாங்க. ஆனாலும் ஓட விரட்டி விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சிலவங்க லேட்டாகி வந்தவங்க வேறு என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே தள்ளி வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி விரட்டினாங்க. இந்த பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது, அங்கே தள்ளி போங்கன்னு விரட்டி விட்டாங்க. அப்படியே ஒரு குகை வழியாக போகிறது மாதிரி இருந்துச்சு. நாங்களும் அப்படியே வெளியே கிளம்பி வந்துட்டோம். நாங்களும் கொஞ்சம் லேட்டாகி வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரமே வாங்க. அவரங்க அடித்து விரட்டுவாரு. சீக்கிரம் வெளியே போங்கன்னு. அதாவது 10 மணிக்கு மேலே நம்ம அங்கே நிற்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், கரெக்டாக ஒரு 9 மணினாலே நாமளே வெளியே வந்துடணும். அவங்க துரத்ததுக்குள்ளே நாமளே அதில் வெளியில் வந்துடணும். அதுதான் இதில் மெயினு. ஆனாலும் அவ்வளோ நேரம் அங்கே ஆட்கள் நிற்கிறாங்க. அது ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு அவங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தால் அந்த இடத்துல அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த புல்லுலலாம் நிறைய நேரம் அங்கனையாக உட்காந்துருந்தாங்க. நான் இன்னொரு நாள் பகலில் போனால் நான் பகலில் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை போடுறேன்.
நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த கொஞ்சம் நேரமாக எங்களுக்கு வெளியில் போயிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேலே எல்லோ கலரில் ஒரு லைட்டு தெரியுது பாருங்கள், ஃப்ளாகில் உள்ள கலர் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை மாற்றிட்டாங்க, வேறு கலர் ஆக்கிட்டாங்க. அப்படியே எங்களை வெளில போச்சோன்ன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குகை மாதிரி, இந்த குகை வழியாக நாங்கள் வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியில் வந்து ஊபர் புக் பண்ணி கேன்சல் பண்ணி, இல்லை இது புக் ஆகாதுன்னு தெரிஞ்சு 3/4 மணி நேரம் கழித்து திரும்ப ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் நேரத்தே போங்க, நேரத்தே வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்ல. நாங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் உடனே வெளியில் வர முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்து தான் ரோட்டுக்கு வரணும். அது வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் வச்சு விற்கிறவங்க இருந்தாங்க. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சிலதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வரோம், வீட்டில் வந்தால் அது அப்படியே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் இவங்க அப்படி இல்லை, இவங்க வச்சுருந்தது எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒன்று 30 ரூபாய் வச்சு தந்தாங்க. நல்லா யூஸ் ஆச்சு. இது பிள்ளைங்க விளையாண்டாங்க, ரொம்ப யூஸ் தான். கையில் அந்த பிள்ளைங்கள்லாம் லைட்டு மாதிரி விளையாட்டு பொருள் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் என்ன சொல்ல, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால ஒரு நாள் யூஸுக்காக வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ணதில்லை. எடுத்துக்கிட்டோம். பானிபூரி மெயினாக வடநாடுன்னு சொன்னாலே பானிபூரியும் வச்சு விற்றாங்க. மக்கள் கூடக்கூடிய இடங்கிறதுனால எல்லாம் வச்சு விற்கிறது கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க. ப்ளஸ் அந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா விரட்டி விட்றாங்க. நீ விற்றது போதும், நீங்கள் அங்கங்கே நின்னது போதும், சீக்கிரமாக போங்கன்னு கூடுதல் விசில் அடித்து அவங்க அதை பண்ணுறாங்க. வாய்னால் வார்த்தைகளை சொல்லி விரட்டாமல் இருந்தாலும் விசில் அடித்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் நாங்களும் அப்படியே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை நான் போடுறேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளிடு. முன்னாடி போகணும். வண்டி இந்த இடத்துல பார்க்க கை வைக்கும் போது 4 மணி செடி தானே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து ஊபரில் புக் பண்ணியிருந்தோம். எதுவுமே எங்களுக்கு புக் ஆகலை, கிடைக்கல. அப்புறம் ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துருந்து இது போகிற வழியில் டிராஃபிக்கில் நிற்கும்போது எடுத்தது. காந்தி தாத்தா ப்ளஸ் 11 அவங்களுடைய பின்னாடி வந்த அந்த லீடர்ஸ் 11 தான் நினைக்கிறேன், அவ்வளோதான் இருந்தாங்க. அந்த லீடர்ஸோட அவங்களோட உருவம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பகலில் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். பகலில் நாங்கள் இனி வெளியில் போகணுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். இது நாங்கள் ட்ரெயினை விட்டு வெளியிறங்கி வரும்போதும் இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வழியில் இதெல்லாம் எதுக்கு எடுத்தேன்னா, அந்த ப்ளூ கலரில் ஒரு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஹிமாச்சல் பவன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பவன், பாண்டிச்சேரி பவன்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள முதலமைச்சர்கள் வந்தால் அவங்க தங்கக்கூடிய வீடு அது. அப்படி தனித்தனியாக அங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க, அவங்களுடைய வீடு அது. அதுக்கப்புறம் கனிமொழி அம்மா அவங்க, இது ஆல்ரெடி நாங்கள் ஆட்டோவில் இந்த மாதிரி தான் டெல்லியில் 2017 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வரும்போது அதில் இருந்துட்டு எடுத்த அந்த ஞாபகம் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கனிமொழி மேம் அவங்களுடைய வீடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது மோடிஜி வீட்டை தாண்டி அந்த பக்கம் தள்ளி போனால் அவங்களுக்குள்ளது இருக்குது. அதை ஒரு நாள் சண்டே டைம் கிடைக்கும்போது நாங்கள் போகும்போது நான் வீடியோ எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. கனிமொழி மேம் நேம் மாத்திரம் தமிழில் இருக்குது, மற்ற எம்பிக்களோட வீடு அதுக்கு அடுத்ததால் வருது. அவங்களோட பேர்லாம் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்குது. கனிமொழி மேமோட பேர் மாத்திரம் அப்படி தமிழில் தெரியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தமிழ் பேர் இங்கே நான் பார்க்குறது வாசிக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு வெளியில் தென்படுதுன்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இனி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதை விட வேறு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.